ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கூட கார்னும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது கூடவே கொஞ்சம் கார்ன் வச்சு நான் சூப்பும் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். சாதத்தை நம்ம வடித்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டுருங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அந்த தண்ணியிலே போட்டுடுறேன். ஏன்னா அந்த தண்ணியில் அந்த சிக்கன் வேகும்போது அதோட சாறுலாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். அப்போ அந்த சாதமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சிக்கனை இந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ சிக்கன் 3/4 பாகத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த தண்ணியிலேருந்து அந்த சிக்கனை மட்டும் எடுத்துடலாம். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வடித்து செய்யும்போது ஃப்ரைட் ரைஸும் நல்லாயிருக்கும். இதை வச்சு தான் நம்ம சூப்பும் பண்ண போகிறோம். அதனால் பாஸ்மதி ரைஸை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். சாதம் இப்போ நல்லா 3/4 பாகத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இதை வடித்து எடுத்துக்கோங்க. வேக வச்சு வச்சுருக்க சிக்கன் கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மசாலாலாம் போட்டு வச்சுருக்க சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ மேலே இருக்க அந்த மசாலாலாம் வெந்தால் போதும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயிலே 2 முட்டையும் சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பையும் போட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுட்டு வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸு, கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஹாப்பி மாவோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் அது கூட போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையும் இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நீங்கள் இந்த ஃப்ரை பண்ண சிக்கனோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ் கூடவே இந்த சிக்கன் ஃப்ரையும் வச்சு நம்ம சர்வ் பண்ணும்போது ஒரு ஃபுல் மீல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில். இப்போ நம்ம அந்த வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வச்சு அந்த கஞ்சி தண்ணி வச்சு ஸ்வீட் கார்ன் சூப் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 வெங்காயம், ஒரு 2 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கார்ன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையே இதில் சேர்த்துக்கோங்க. இந்த சாதம் வடித்த தண்ணியில் நம்ம சிக்கனும் வேக வச்சுருக்கோம். அதே மாதிரி பட்டர்லாம் போட்டிருக்கிறதால இதோட வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதித்து வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இந்த தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். நான் இதில் கொஞ்சம் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நான் இதில் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். இதிலே நீங்கள் சிக்கனை வேக வச்ச சிக்கன் இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப்பாக கூட ரெடி ஆகிடும். இதில் நான் வெறும் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சூப்பும் ரெடி ஆகிடுச்சு.
அப்புறம் ஸ்வீட் கார்ன் சூப்பும் பண்ணியிருக்கேன். இந்த 2 ரெசிபியுமே ரொம்பவே அருமையாக இருந்தது. ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருந்தது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.